ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மலட்டுத்தன்மைக்கு செவ்வாழை ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலர் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த செவ்வாழை எவ்வளவு அளவுக்கு சாப்பிட வேண்டும், எப்பப்பெல்லாம் இந்த செவ்வாழையை சாப்பிடும்போது பூரணமாக அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கான வீடியோவில் இந்த செவ்வாழை நீங்கள் எப்படி சாப்பிட்டால் சிறந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அதோட இதனை தவிர வேறு என்னென்ன பலன்கள் இந்த செவ்வாழையின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத ஷார்ட்டா இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாழையினால் கிடைக்கக்கூடிய பலன்களை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாலை கண்ணினால் பீடிக்கப்பட்டவர்கள், இது தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த செவ்வாழையை தினசரி நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். தினமும் ஒரு செவ்வாழை அல்லது 2 செவ்வாழை நீங்கள் கிட்டத்தட்ட 30 நாளைக்கு நீங்கள் சாப்பிட வேண்டும். இதன் மூலம் சிறந்த தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது விஷயம், மூளை செயற்பாடு, இதய செயற்பாடு, கல்லீரல் மற்றும் எலும்பு வலுவடைவதற்கும் இந்த செவ்வாழையை நீங்கள் தினசரி சாப்பிட்டு வரலாம். இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடல் இயக்கம் கூட இதன் மூலம் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறார்கள். இதற்கு நீங்கள் செவ்வாழையை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மூன்றாவது விஷயம், இதில் பொட்டாசியம் சிறுநீரகங்களில் காணப்படக்கூடிய கற்கள் வராமல் தடுப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனை தவிர இரத்தத்தினுடைய அளவினை அதிகரிப்பதற்கு, ஹீமோகுளோபினை அதிகரிப்பதற்கு தேவையான அயன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் காணப்படும். இதனால் இவர்கள் கூட, அதாவது ஹீமோகுளோபின் பிரச்சனை உள்ளவர்கள் செவ்வாழையினை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதனை தவிர முக்கியமான பயன்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆண்மை குறைவு அப்படின்ற ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்கு செவ்வாழையை சிறந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நரம்பு தளர்ச்சி கூட இதனால் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறார்கள். இதனை நீங்கள் எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள், இதனை தவிர விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக காணப்படுகின்ற நபர்கள், ஆண்மை குறைபாடு உள்ள நபர்கள் இந்த செவ்வாழையை தினசரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 48 நாட்கள் நீங்கள் சாப்பிட வேண்டும். கிடைக்கின்ற போது ஒரு செவ்வாழையோ அல்லது 2 செவ்வாழையோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஆனால் இந்த செவ்வாழையை சாப்பிடுகின்ற நேரத்தை தான் நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் எடுக்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், அதிகால வேளையில், அதாவது 6 மணிக்கு எந்த ஒரு சாப்பாடையும் நீங்கள் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் இந்த செவ்வாழையை நீங்கள் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பூரணமாக இதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதிகால வேளையில் 6 மணிக்கு இந்த செவ்வாழையை வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். இப்படி சாப்பிட முடியாதவர்கள் இரவில் நீங்கள் செவ்வாழையை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமாகவே இரவு சாப்பாட்டை முடித்துவிட்டு சாப்பிட்டதன் பின் 2 மணித்தியாலம் கழித்து நீங்கள் இந்த செவ்வாழையை நீங்கள் சாப்பிட்டு வரலாம். 48 நாட்கள் வரை நீங்கள் சாப்பிட வேண்டும். இந்த செவ்வாழையோடு ஒரு டீஸ்பூன் தேனை நீங்கள் கலந்து சாப்பிட வேண்டும். இதனால் கரு உருவதற்கு ரொம்பவே அதிகமாக வாய்ப்புள்ளதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுர்வேத மருத்துவம் குறிப்பிடுகின்றது. இந்த 2 நேரங்களிலையும் செவ்வாழை நீங்கள் சாப்பிட முடியவில்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதிகாலையில் நீங்கள் சாப்பிடுவது கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால், காலை 11 மணிக்கு இந்த செவ்வாழையை நீங்கள் சாப்பிட்டு விடலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், செவ்வாழையோடு நீங்கள் ஏனைய சாப்பாட்டினை நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது இதனுடைய அந்த பூரணமான சக்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடம்பு அகத்துறிஞ்சுவது முற்றிலும் பிரச்சனையாக காணப்படும். அதாவது அகத்துறிஞ்சிற அளவு குறைவாக காணப்படும். இதனால் பூரணமான பயன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பூரணமான பயன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வயிறு எம்டியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த செவ்வாழையை நீங்கள் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.